ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை திங்கட்கிழமை. இதனாலேயே சோமவார தரிசனம், சோமவார விரதம், சோமவார பிரதோஷம் ஆகியவை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. அதிலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனை வழிபடுவது அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கிவிடும். சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்பார்கள். சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி தருவார். அதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பலவிதமான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது உண்டு. பொதுவாக சிவபெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என குளிர்ச்சி தரும் 16 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்வார்கள். மற்ற மாதங்களில் எத்தனை விதமான பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் மிகவும் உயர்வான அபிஷேகமாக கருதப்படுவதுதான் இந்த சங்காபிஷேகம். சங்கினால் நாம் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, அந்த சங்காபிஷேகத்தை வேறு யாராவது செய்வதை நாம் தரிசித்தாலும் கூட அளவில்லாத பல பலன்களை பெற முடியும். சிவனுக்கு சோமநாதர் என்றொரு திருநாமம் உண்டு. சோமன் என்பது சந்திரனை குறிக்கும் சொல்லாகும். நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனை ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்பார்கள். ஒருவருடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும், அவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றாலும் சந்திரனின் அருளும் ஜாதகத்தில் சந்திர பலமும் மிக அவசியம். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே நம்மால் சரியாக சிந்தித்து செயல்பட முடியும். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேறவும் முடியும். அந்த சந்திரனையே தலையில் சூடி காட்சி தருபவர்தான் சிவபெருமான். தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் 64 கலைகளில் ஒவ்வொன்றாக இழந்து அழகு பொலிவு தேய்ந்து கடும் துன்பப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபூஜை செய்தான். சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனமகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததுடன் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திர மௌலீஸ்வரராகவும் காட்சியளித்தார். இதனால் கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை செய்து வழிபட்டால் மனோபலம், மனத்தெளிவு கிடைக்கும், சந்திரபலம் கிடைக்கும். சந்திரன் வழிபட்டு பயன்பெற்றதை போற்றும் விதமாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. 54, 60, 64, 108, 1008 என்ற எண்ணிக்கையில் சங்குகளை வரிசையாக அடுக்கி அவற்றிற்கு சந்தனம், குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர், வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜபம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து அந்த புனித நீரை கொண்டு சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும். சங்கு வைத்து வீட்டிலும் சங்காபிஷேகம் செய்யலாம். கார்த்திகை சோமவாரத்தில் நாம் சங்காபிஷேகம் செய்தாலும் சரி, சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி, அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும், தீராத நோய்கள் தீரும், தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் எதுவும் அவர்களை அண்டாது விலகிவிடும், மனம் தூய்மையாகும், பாவங்கள் தீரும். சங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் செல்வ வளம் பெருகும், வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும், அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும். நம்முடைய மனதில் நினைக்கும் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் குடிகொள்ளும் என்பதால் இனி மறவாமல் சங்காபிஷேகம் செய்தும் சங்காபிஷேகம் நடைபெறும் இடங்களிலும் இறைவனை மனப்பூர்வமாக தரிசனம் செய்து வழிபடுவோம். வளமுடன் வாழ்வோம்.